ஒரு வேலையும் இல்லாம அப்படியே சும்மா உட்காந்துருக்குறது ரொம்ப போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது விளையாடலாமா? அயன்மேன் சொல்றதும் சரிதான், எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது விளையாண்டா நல்லா தானே இருக்கும், வாங்கப்பா. என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம எல்லாம் சூப்பர் ஹீரோஸ், நமக்கு எப்ப வேணாலும் வேலை வரும். இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் வேலை வரப்ப பாத்துக்கலாம், இப்ப சும்மா தானே இருக்கும், வாங்க ஜாலியா விளையாடலாம். எனக்கு ஓகே தான்ப்பா. நம்ம வேணா ரெஸ்லிங் விளையாடலாமா? என் கூட யாரு வரா விளையாடுறதுக்கு? வாங்க வாங்க வாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை தானே, எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது ஜாலியா விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாமா? நான் வேணா பிடிக்கிறேன், நீங்களாம் போய் பதுங்கிங்க. ஆஹா, இப்படி சின்ன பசங்களை போல ஒளிய வேண்டியதா போயிடுச்சு. இந்த மரத்துல ஏறி ஒளிஞ்சுப்போம். பச்சை கலர்ல நம்ம தெரியவே மாட்டோம் யாருக்கும். டேய் கேப்டன், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓடி ஒளிஞ்சுக்கடா. நம்ம இங்க ஒளிஞ்சுப்போம். சூப்பர் இடம் தான். ஆத்தாடி, இது என்ன முள்ளு மரமா? உள்ள இறங்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஆஹா, டேய் எங்கடா போயிட்டீங்க? நீங்க எல்லாம் சூப்பர் ஹீரோஸ்ங்கிற நினைப்புல தானே இவ்வளவு நாள் சுத்திட்டு இருந்தீங்க. உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு 2 சூப்பர் பவர் இந்த ஊருக்கு வந்திருக்குடா. அது தெரியாம நீங்க எல்லாம் இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்களேடா, என்னத்த சொல்ல. என்னது சூப்பர் பவரா? இவன் என்னப்பா சம்பந்தம் இல்லாம ஏதோ சொல்லி உளறிக்கிட்டு இருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? என்ன உளறிக்கிட்டு இருக்கான் அவன்? எவ்வளவு அடி வாங்கினாலும் உனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்மளே இப்பதான் கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடலாம்னு நினைச்சா அதை வந்து கட்டுக்கிறான் இந்த பையன். அடே என்னப்பா அவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். இப்ப தனியா போனா தனுஷ்ட சிக்கிடுவோம். எல்லாரும் வரட்டும், இவனுங்களும் வரமாட்டானுங்களே, என்ன பண்றது? அட கடவுளே, இப்படி நல்லா முள்ளுல வந்து உக்காந்துட்டேன்ப்பா. என்னால எழுந்திருக்க கூட முடியலடா. அட இவன் வேறப்பா, ஏதாவது இடைஞ்சல் பண்றதுக்குன்னே வரான்ப்பா. என்ன ஹீரோஸ் எல்லாரும் என்ன பயந்து ஓடி போயிட்டீங்களா? உங்களுக்கு ஏன் முன்னாடி வர்றதுக்கே இவ்வளவு பயமா? அடடா, இவனை இதுக்கப்புறம் விட முடியாது. டேய் என்னடா, என்ன உளறிக்கிட்டு இருக்க? யாரு சூப்பர் பவர்? இந்த ஊர்ல யாரா வந்திருக்கா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏன்டா யாங்காதுகிட்ட வந்து கத்துற? எங்க தோர்? அவனுக்கு கூட தெரியாதா இது? தானோஸ், இதோ நான் வந்துட்டேன். என்ன சொல்லணுமோ அதை தெளிவா சொல்லு. தேவையில்லாம எங்களோட நேரத்தை வீணாக்காத. யார் அந்த சூப்பர் பவர்? எங்க இருக்காங்க? சீக்கிரம் சொல்லு. எங்களை அழிக்கிறதுக்கு சூப்பர் பவரா? என்ன ஏதாவது புது பிளானா? எங்களை ஏதாவது பிரச்சனையில மாட்ட வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அட என்னப்பா அது? இந்த முள்ளுல இருந்து எழுந்திருக்கவே முடியலையே. நல்லா உள்ள இறங்கிட்டுன்னு நினைக்கிறேன். அத்தாடி, பொறுமையா போவோம். அட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. என்ன சூப்பர் ஹீரோஸ் நீங்க எல்லாம், இது கூட உங்களுக்கு தெரியாதா? தோர், என்னப்பா உனக்கு கூட அது தெரியாதா? அடாடா, 2 சூப்பர் பவர் இந்த ஊருக்கு வந்திருக்கு. அதுங்களோட டாஸ்கே உங்களெல்லாம் அழிச்சிட்டு அதுங்க சூப்பர் பவர் ஆகணும் தான். அட கடவுளே, உங்களுக்கு இது கூட தெரியாதா? தனோஸ், இப்ப நீ சொல்றத நம்பி நான் அந்த ஊருக்குள்ள போறேன். ஒரு வேளை நீ சொல்றாப்புல அங்க யாரும் இல்லைன்னா நான் திரும்ப உன்னை தேடி வருவேன். அப்ப நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் போலாம். என்ன இந்த பெருசு ரொம்ப நேரம் தனியா உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கு? இப்படி எல்லாம் இருக்காது, நம்மள்ட்ட ஏதோ மறைக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன பெருசு, ரொம்ப நேரம் ஏதோ யோசிச்சுட்டே இருக்க, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்கிட்டே சொல்லாம என்னடா மோனே? என்னோட உள்ளுணர்வு ஏதோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுது. அதான் என்னன்னு யோசிக்கிறேன், ஒன்னும் சரியா புரிய மாட்டேதுடா. இங்க என்னையா பிரச்சனை வரப்போகுது? எவ்வளோ அமைதியான ஊரு, அன்பான மக்கள். இங்க ஏதாவது பிரச்சனை வரணும்னா நீ தான் ஏதாவது பிரச்சனை பண்ணணும். இல்லடா மோனே, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன நடந்தாலும் பார்த்துப்போம். என் கூட வாடா. இந்த ஹரிஷ் கிஷோர்லாம் எங்க போனானுங்க? இது யாரு? ஏலியன் போல இருக்கு. ஆஹா, உண்மையான ஏலியனோ? ஏலியன் தான் வந்திருக்கு நம்ம ஊருக்கு. ஐயோ, என்ன பண்ணுதுங்கன்னு பார்ப்போம். டேய் மகனே, நான் சொன்னது உண்மைதான்டா. இப்போ புதுசா ஆளுங்க வர போறாங்க. நம்ம கூட சண்டை போடதான். எது நடந்தாலும் சரி, உன்னோட லாக்கியை மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கணும். இப்போதைக்கு யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிடலாம்டா. இவ்வளோ நாளும் யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சுதான் இதுங்க இருந்துட்டு இருக்குங்க. இப்போ யாரு வரப்போறா? என்ன நடக்க போகுது? ஒண்ணுமே புரியலையே. எப்படி டக்குன்னு மறைஞ்சு போயிட்டுங்க? எங்கேயாவது போயிட்டுங்களா இல்லை இங்கே தான் ஒளிஞ்சிருக்குங்களான்னு தெரியலையே. இது என்ன புது சத்தமாக இருக்குது? யாராவது? கேப்டன் அமெரிக்கா எதுக்கு இங்கே வந்திருக்காரு? அடாடா, எதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஹல்க்கு, ஸ்பைடர் மேனு, அது யாரு? தோரு, ஆத்தாடி, அயன்மேன் வேற. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சரியான இடத்துக்கு தானே வந்திருக்கோம். இந்த ஊர் எவ்வளவு அமைதியா இருக்கு. இந்த ஊர்ல நமக்கு எதிராக யார் பிரச்சனை பண்ண போறா?
நல்லா யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம நம்ம பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி வைக்கிறதுக்காக தானோஸே ஏதாவது பிளான் பண்ணிருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஹா, இந்த ஏலியனை தேடி தான் இவங்களாம் வந்திருக்காங்களா? உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாவம் அந்த ஏலியன்ஸ், அதுங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாச்சே. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அயன்மேன் தானோஸ் சொன்னது உண்மைதானு என் சென்ஸ் சொல்லுது. இங்க நம்மளை தவிர 2 சூப்பர் பவர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் நம்ம கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க. இருங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் எங்க இருக்காங்கன்னு. எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வந்துருங்க. ஓ, நீங்க 2 பேரும் தான் அந்த சூப்பர் பவர்ஸா? நீங்க தான் எங்களை அழிக்க வந்திருக்கீங்களா? கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன் உங்க 2 பேருக்கு பின்னாடி தான் இருக்காங்க. உடனே அட்டாக் பண்ணுங்க. அட என்னப்பா, உனக்கு என்ன எங்களை பார்த்தா பைத்தியக்கார போல தெரியுதா? என்ன காத்துலயா கத்தி சண்டை போட முடியும்? யாருமே இல்லப்பா பின்னாடி. ஆமாப்பா தோரு, இங்க யாருமே இல்லையாப்பா. யாரப்பா அடிக்க சொல்ற? என்ன பெருசு, யாரு இவனுங்க? எதுக்கு நம்ம கூட சண்டைக்கு வரானுங்க? அது சரி, அவன் கண்ணுக்கு மட்டும் நம்ம எப்படி கரெக்டா தெரியுறோம்? மகனே, அவனும் நம்மளை போல ஒரு ஏலியன் தான்டா. அவனும் வேற கிரகத்துலேருந்து தான் வந்திருக்கான். அதனால தான் அவன் கண்ணுக்கு மட்டும் நம்ம தெரியுறோம். பாக்கி இருக்கானுங்க பேரு, அவனுங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. இவங்க எல்லாரும் நம்ம இங்க இருக்கோங்கிறது தெரிஞ்சுதான் நம்ம கூட சண்டை போட வந்திருக்கானுங்க. எதுக்காகங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். டேய், அதுங்க 2 உங்க பின்னாடி தாண்டா நின்றுகிட்டு இருக்கு. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா. யாரடா அடிக்க சொல்றான்? இப்படி வெறும் காத்துலயே கையை வீசிட்டு இருக்கிறது என்னடா? எனக்கே அதிகமா இருக்குடா. ஏய் சாரிப்பா, தெரியாம போட்டுட்டுப்பா. டேய், எதுக்குடா எங்களை அடிச்ச? என்ன அடிடா அப்பா. டேய் தோரே, என்னடா நினைச்சிட்டு இருக்க? தேவையில்லாம அவனை ட்விஸ்ட் பண்ணி விட்டுங்க பாரு, என் மூக்க உடைக்கிறான் அவன். என்னடா உன்னோட பிளானு? மகனே, நீ என்ன இருந்தாலும் இங்கிருந்து நகரக்கூடாது. உன்னோட லாக்கி பத்திரம் நான் இவனுங்களெல்லாம் கவனிச்சுட்டு வந்துடுறேன். டேய், எவன்டா அது? டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட்ஸே அடிப்ப. நீ மட்டும் சரியான ஆளாக இருந்தா என் கண்ணு முன்னாடி வாடா. உன்னை தூக்கி போட்டு இப்போ மிதிக்கிற மிதியில் நான் யாருன்னு காட்டுறேன். வாடா. டேய், யாரா அவன்? இதுக்கெல்லாம் காரணமானவன்ட்ட நான் ஃபர்ஸ்ட் போய் பேசிட்டு வரேன்டா. இருங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்கு எங்க கூட வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க 2 பேரும் எங்களை அழிக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நானும் உன்னை போல ஒரு ஏலியன் தான். வா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம். இந்த பார், உன் கூட சண்டை போட்டுறதுலாம் என்னோட வேலை இல்லை. எனக்கு நிறைய வேலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நான் முடிக்கணும். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுங்க. இல்லை சண்டை தான் போடுவான்னா அப்புறம் அடித்து வெளில விரட்டி விட்றாப்புல இருக்கும், பார்த்துங்க. இந்த பண்டி எங்க போனா? அடட, இது என்னது இது? அயன்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க்கு, இது யாரு? கேப்டன் அமெரிக்கா. என்ன ஆச்சு இவங்களுக்குலாம்? எப்படி அடிபட்டு கிடக்குறாங்க? என்ன நடந்திருக்கும்? டேய் பண்டி, என்னடா நடக்குதுங்க? எங்கடா போயிட்ட? டேய், எங்கடா இருக்க? அட என்னப்பா ஹரிஷே, யாரு இவங்களெல்லாம் போட்டு இந்த அடி அடிச்சது? எல்லாரும் இப்படி கிடக்குறாங்களே. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனா ஏதோ பெருசா நடந்திருக்குடா. அங்க போடுறா தோர் என்னடா தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. யாரடா அங்க இருக்கா? நான் திரும்பவும் சொல்றேன், உன் கூட சண்டை போடுறதுக்காக நான் அங்க வரல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பிடு, சரியா? என் வேலை முடிஞ்சோடனே நானே கிளம்பிடுவேன். டேய் கிஷோரு, அங்க யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. நம்ம கண்ணுக்கு தான்டா தெரிய மாட்டுது. நல்லா பாருடா. கிஷோரு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. வா நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம், வாடா. இங்க பாருடா, பண்டி இங்க உள்ளதான்டா நிக்கிறான். டேய் பண்டி, உள்ள என்னடா பண்ற? டேய் சத்தம் போடாதீங்க. இங்க 2 ஏலியன் இருக்குடா. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப அதுக்கும் சூப்பர் ஹீரோஸ்க்கும் தான் சண்டை நடக்குது. அங்க பாரு, தோர் கூட ஒண்ணு பேசிட்டு இருக்க. இப்படியே நீ பேசிக்கிட்டு என்கிட்ட அடிதான் வாங்கிட்டு போவானா? அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. கிளம்பு தோர். இங்க பார், உடனே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. எங்களால இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. என்ன நீ நம்பலாம், கிளம்பிடு. என்னையே நீ மிரட்டுறியா? அந்த தோர்னா யாருன்னு உனக்கு தெரியாதுல. இப்ப பார்க்க போற. இது இல்லாம நீ எப்படி ஸ்பேஸ் ஷிப்ல ஏறுவோ, உன்னோட கிரகத்துக்கு போவோன்னு நானும் பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எழுதுறீங்க. உடனே நம்ம டைம் மிஷின் வச்சிருக்கிற இடத்துக்கு வாங்க. டேய் மகனே, அவன் என்னோட லாக்கியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்டா. வாடா, உடனே போயிட்டு அவனை பிடிக்கணும். அடங்கொய்யால, எங்க பெருசோட லாக்கியை தூக்கிட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னடா பண்டி, நீ சொல்றதுலாம் உண்மையாடா? ஏலியனை நீ பாத்தியா? என்னடா எங்க கண்ணுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரிய மாட்டேதுடா. ஆமாண்டா, 2 பேர் இருந்தாங்கடா. ஆனா 2 பேர் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன்டா. தேவையில்லாம இந்த சூப்பர் ஹீரோஸ் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப பாவம் அதோட லாக்கிய வேற அதை எடுத்துட்டு போயிட்டு, அதுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கையில ஏதோ ஒரு செயின் ஆட்டம் தோர் தூக்கிட்டு ஓடினாரு, அதுதான் லாக்கியா? ஆமா, எங்கடா தூக்கிட்டு போறாங்க அத? டேய் தோர், ஏதோ டைம் மிஷின்னு சொன்னாங்களே, அது உங்களுக்கு காதுல விழுந்துச்சாடா? அந்த டைம் மிஷினை நான் பாத்துருக்கேன்டா. நம்ம காட்டுல தாண்டா இருந்துச்சு. நான் கூட பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டேன். சரி வாங்கடா, உடனே போயிட்டு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏலியனுக்கு சீக்கிரம் வாங்கடா.
இந்த ஏலியன்களுக்கெல்லாம் ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் இந்த டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி ஒரு 1000 வருஷம் பின்னாடி போய் இந்த லாக்கையை அங்கே தூக்கி போட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஏலியன்கள்லாம் எப்படி அதோட கிரகத்துக்கு போகும்னு பார்க்குறேன். ஸ்பைடர்மேன், இப்போ வருஷம் 2024, நீ என்ன பண்ணு, 1024க்கு செட் பண்ணு. நம்ம அந்த வருஷத்துக்கு போய் இந்த லாக்கையை அங்கே தூக்கி போட்டுட்டு திரும்ப இங்கே வந்துடலாம். சரியா? சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் கிளம்ப போகுது. சீக்கிரம் எல்லாரும் அதை டச் பண்ணிட்டு நில்லுங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாரும் என் கூட வருவீங்க. சீக்கிரம். டேய் அங்க பாருங்கடா, டைம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. ஆஹா, அதை தடுத்து நிறுத்தணுமே. எந்த வருஷம் போறாங்கன்னு கூட தெரியல. அங்க போய் இந்த லாக்கியை தூக்கி போட்டு வந்துட்டா ஏலியனுக்கு அதுக்கு கிடைக்காதுடா. பாவம், அந்த ஏலியனுக்கு கூட இன்னும் வரல பாரு. நம்ம தான் அதுக்குள்ள ஏதாவது தடுத்து நிறுத்தி அவனை. சீக்கிரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர்மேன், நிப்பாட்டு தோறு கீழே விழுந்துட்டா. அப்புறம் யாரா அந்த பையன்? டேய் நிப்பாட்றா மிஷினை, நான் போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்துடுறேன். என்னடா ஆச்சு உனக்கு? டேய் தோறு எழுந்துடுறா. அப்பாடா, ஒரு வழியா ஏலியனோட லாக்கியே காப்பாத்திட்டோம். டேய் யாரா நீங்களா? எதுக்குடா தேவையில்லாம குட்டே போறீங்க? அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்சா உள்ள இருக்கானுங்க. உனக்கு என்ன, தனியா சொன்னாதான் நீ இதோட கீழே இறங்குவியோ? அடிங்க. அயன்மேன், அந்த சின்ன பையன்ட்ட லாக்கி இருக்கிறத வாங்கிடு. டேய் பண்டி, அந்த லாக்கியை தூக்கி போடுறான். ஹரிஷு, என்னடா புடிச்சுக்கடா. டேய் பண்டி, இது என்னடா மெஷின்ல மாட்டிக்கிட்டு, மெஷின் வேற ஆன்ல இருக்குடா. இப்ப என்னடா பண்ணணும்? எனக்கு ஒன்றும் புரியலடா. சீக்கிரம் வாங்கடா. என்னடா ஹரிஷு, மெஷினை விட 1000 வருஷம் பின்னாடி செட் பண்ணிருக்காங்கடா. நம்ம சீக்கிரம் எடுத்துட்டு இறங்கலாம்னா நம்மளும் அந்த வருஷத்துக்கு போயிடுவோம்டா. சீக்கிரம் எடுத்துட்டு இறங்குங்க சீக்கிரம். யோ பெருசு, எங்கயா இருக்க? மெஷின் கிளம்ப போதியா? பசங்க வேற மாட்டிக்கிட்டானுங்கயா. சீக்கிரம் வாயா, டிராவல் ஆகிட போறானுங்க. சீக்கிரமா. யோ வந்துட்டுடா போனேன். இதுக்கப்புறம் இந்த மிஷினை நிப்பாட்ட முடியாதுடா. இது 1000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நம்மளை விட்டுரும். வா, நம்மளும் பசங்க கூடயே போய் அவங்கள சேஃபா அழைச்சிட்டு வருவோம்.